ஆதியாகமம் வேத பாடம் வந்து இது 3வது பாடம். சரியா? ஆதியாகமம் 1வது பாடம் போன வாரம் நம்ம சிந்திச்சது தேவ மகிமையின் வரலாறு, அது ஆதியாகமத்தின் 2வது பாடம். இன்றைக்கு 3வது பாடம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னா தி ப்ளூ பிரிண்ட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பினுடைய ப்ளூ பிரிண்ட். அதாவது அதை எப்படி செய்ய போறார், ஆதியாகமத்தில் என்ன நடந்துச்சு, சிருஷ்டியை எப்படி உண்டு பண்ணினார், அதுதான் மனிதனுடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலும் அதே பேட்டர்ன், அதே வரைபடத்தோடு தான் அவர் என்ன பண்ண போறாரு, செயல்பட போகிறார். ரைட், கவனிங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை என்ன பண்ணாரு, பிரகாசித்தார். எங்க இருந்து இதை எடுத்து எழுதுறாரு? 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல தான் 3 வசனம் வாசிக்க போறோம். எங்க இருந்து பவுல் இதை எடுத்து எழுதுறாரு? ஆதியாகமம் 1 வாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல முதலிலே தேவன் எதை உண்டாக்கினார்? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்ப தேவன் என்ன பண்றாரு, சர்வ சிருஷ்டியையும் படைப்பதற்கு முன்பாக வெளிச்சத்தை படைக்கிறார். இதே வழிமுறையை தான் மனிதனுடைய ரட்சிப்பிலும் அவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக அவனை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக, அவன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, முத பூமியில இன்றைக்கு ஏராளமான காரியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. வானம், பூமி, கடல், எல்லா நீரூற்றுகள், பறவைகள், இதற்கு எல்லாம் அடிப்படையாக ஆண்டவர் படைச்சது என்ன? வெளிச்சத்தை. இப்போ என்னுடைய வேலை மாறணும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும், அல்லது என்னுடைய மனதிலே சமாதானம் வேணும், இல்லை எனக்கு சமூக தேவை இருக்கு, அல்லது எனக்கு இன்னும் நிறைய அறிவு வேணும், எப்படிப்பட்ட தேவையோடு கூட மனிதன் வந்து நின்னாலும் ஃபர்ஸ்ட் அவன் கிட்ட ஆண்டவர் எப்படி செயல்படுறாருன்னா, வெளிச்சம் உண்டாக கடவது. ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன அதே தேவன் பவுலுடைய வாழ்க்கையில என்ன சொன்னாராம்? வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க, இந்த உலகத்தை நீங்க பாக்குறீங்கல்ல, நல்லா இருக்கா? புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை படைக்கலன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்ப இந்த உலகத்தையும் படைத்தார், இந்த உலகத்தை பார்ப்பதற்கு வெளிச்சத்தையும் என்ன பண்ணாரு, படைச்சார். அது போல பவுல் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார் ஆதியிலே அப்படின்னு சொல்றது இல்லையா, ஆதியாகமத்தை கோட் பண்றாரு. அங்க சொன்னேன்னு வந்திருக்கா, ஆனா கட்டளையிட்டார் அப்படிங்கறதுதான் சரியான வார்த்தை. மூலமொழியில எப்படி இருக்குன்னா கட்டளையிட்டார். இப்ப தினகரனுடைய இருதயத்துல ஒரு நாள் அவர் கட்டளையிட்டார். என்ன தெரியுமா கட்டளையிட்டாரு? வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிந்தையிலே வெளிச்சம் உண்டாகட்டும், கடவுளை புரிந்து கொள்ளுகிற வெளிச்சம் உண்டாகட்டும், பாவ இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகட்டும். அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாவத்துல இருக்கேன்னு புரிஞ்சு, பாவ இருளில் பிரகாசிக்கிற வெளிச்சம். சகல விதமான ஒழுக்கக்கேடுகளை ஒரு மனிதன் புரிந்து கொள்ளணும்னா, அந்த ஒழுக்கக்கேடுகளின் நடுவிலே அவனை தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்கு பிரகாசிக்கிற வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை யாரு கொடுத்தாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதனுடைய சொந்த முயற்சி அல்ல, வெளிச்சத்தை ஒரு மனிதன் தேடி கண்டுபிடிப்பதினால் அல்ல. என்ன நடக்குது அப்படின்னா, ஆதியில எப்படி வெளிச்சம் உண்டாக கடவது அப்படிங்கும் பொழுது அது மூலமொழியில் எப்படி இருக்குன்னா, அவர் சொல்லும் பொழுதே உண்டானது. நிறைய தமிழ் மொழிபெயர்ப்புலையும் அது வந்திருக்கும். சொல்லி முடித்த பிறகு கிடையாது, அது சொல்லும் பொழுதே உண்டானது. அப்ப வசனத்தை, சுவிசேஷத்தை கேள்விப்படும் பொழுதே ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் எனக்குள் கட்டளையிட்டார். அப்ப நான் யாருங்கிறத என்னால என்ன பண்ண முடிஞ்சுச்சு, புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதற்கு முன்பாக நான் யார் அப்படின்னு என்னை பத்தி ஒரு நினைப்பை நான் வச்சிருந்தேன். அது பொய், அது தப்பு. என்னை பத்தி பிறர் என்ன சொல்றாங்க, அந்த இமேஜ், அதுவும் பொய். அப்போ ஒரு வெளிச்சத்தை தேவன் கட்டளையிட்டார், நான் யாருங்கிறது நல்லா புரிஞ்சிருச்சு. அப்ப அடிப்படையாக வெளிச்சத்தை தேவன் என் இருதயத்துல என்ன பண்ணாரு, கட்டளையிட்டார்னு பவுல் சொல்லுகிறார். அப்பனா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி பவுலுடைய வாழ்வில் என்ன இருந்துச்சு? இருள் இருந்துச்சு. அப்ப அவர் செய்ததெல்லாம் எதுல செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? இருள செஞ்சிருக்கு. அதாவது எதுக்கு வாழ்றோம்னே தெரியாம ஒருத்தர் வாழ்ந்தார்னா அவர் எதுல இருக்கிறாரு? இருக்கிறார்.
என்ன செய்வதென்றே தெரியாமல் தடுமாறினார் அப்படின்னா அவரும் எதுல இருக்கிறாரு? இருள இருக்கிறார். எதையுமே வாழ்க்கையை குறித்த எந்த உண்மையிலுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே, இது எங்க தொடங்குது, எப்படி போகுது, எங்க போய் முடிய போகுது, அது எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அவர் எதுல இருக்கிறார்? இருளிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட இருளிலே இருந்த மனிதனை ஆனா பவுல் படிச்சார். நிறைய பெரிய கல்விமான், நிறைய காரியங்கள் என்ன பண்ணாரு? செய்தார். மதிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணாரு? வாழ்ந்தார். ஆனா பவுல் சொல்றாரு, நான் இருள்ல இருந்தேன், மேல இருந்தேன், இருள்ல இருந்தேன். எதுல எதுல பிரகாசிக்கணும்னு சொன்னாரா? இருதயத்திலே சொன்னாரு. ஆண்டவருடைய வெளிச்சம் எங்க பிரகாசிக்குது? இருதயத்திலே, மனிதனுடைய ஆழங்களிலே செயல்படுகிற ஆண்டவர். இருள் எங்க இருந்துச்சு? முதல் அதிகாரம் இருள் எங்க இருந்துச்சு பாருங்க, ஆழத்தில். இப்ப மனித மனதிலே இருள் எங்க இருக்கு? ஆழத்தில். ஒரு ஆழமான இருள் அப்படின்னா வெளியிலே கண்டுபிடிக்க முடியாத இருள், வெளியிலே தெரியாத இருள், வெளியிலிருந்து சரி பண்ண முடியாத ஒரு இருள். அதுதான் மனிதனுடைய மனதின் பால் நிலை. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன ஆண்டவர் அதே வெளிச்சத்தை என்னுடைய இருதயத்திலே என்ன பண்ணாரு? கட்டளையிட்டார். அதை எப்படி செய்தார்? அதை எப்படி செய்தார்னா, அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவர் மகிமையாகவே இருக்கிறார் இல்லையா, அந்த வெளிச்சம் தான் எனக்குள்ள என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிமையின் முகத்தில் இருக்கிற வெளிச்சம் உள்ள வந்துச்சுன்னா அது மகிமையான வெளிச்சம். அது மகிமையான அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய மகிமைனா என்னன்னு இவருக்கு புரியும். கடவுளை இனிமே சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. கடவுளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டும், அவருக்கே மகிமையை செலுத்த வேண்டும். என்னுடைய மகிமை அல்ல, அவருடைய மகிமையையே தேட வேண்டும் அப்படிங்கிற வெளிச்சம் அவருடைய இருதயத்துல வந்துருச்சு. அதுதான் மகிமையான ஒளி. அப்ப அவர் இருதயத்துக்குள்ள வந்தது என்ன? ஆண்டவருடைய மகிமையை புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அறிவதற்கும் தன்னுடைய மகிமையை ஒளிந்து போகும்படி வாழ்வதற்குமான ஒரு வெளிச்சம். அது மறுபடியும் அதை வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், அந்த சொன்னங்கிற வார்த்தைக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை கட்டளையிட்ட தேவன். நான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா அது கட்டளையிட்ட. எந்த இருளிலிருந்து? ஆழமான இருள், என் இருதயத்தில் இருந்த ஆழமான இருள் நீங்கும்படி வெளிச்சத்தை கட்டளையிட்ட தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை என்னுடைய இருதயத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை என்ன பண்ணாரு? பிரகாசித்தா. எங்கள் இருதயங்கள் என்ன பண்ணாரு? பிரகாசித்தா. கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி. எல்லாம் சொல்லுங்க, மகிமையின் அறிவாகிய ஒளி. அப்படின்னா என்னன்னா, கடவுள் யார் என்கிற அறிவு சுவிசேஷத்தின் மூலமாக என் இருதயத்திலே வெளிச்சமாக வருகிறது. இந்த வெளிச்சம் வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கடவுள் யார், அவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர். இந்த உலகமெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்காக கிடையாது, அவருடைய மகிமைக்காக படைக்கப்பட்டது. இதுல நானும் ஒரு சிருஷ்டி, நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக தான் அவருக்கு மகிமை அப்படிங்கிற இந்த அறிவு இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிறது. அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா கடவுளுக்கு மகிமை செலுத்துறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் அப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த மகிமையான ஒளி யாருடைய இருதயத்துல வந்துச்சு? என்னுடைய இருதயத்துல வந்துச்சு. இந்த ஒளியின் மூலமாக என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் பாவங்கள் தொலைந்தது. நான் என்ன பண்ணேன்? புது படைப்பாக என்ன பண்ணேன்? மாறினேன். இப்ப இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ப்ளூ பிரிண்ட். இப்ப இந்த கட்டணம் கட்டணும்னா ஒரு வரைபடம் இருக்கும்ல, எப்படி ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை படைத்தாரோ அதே பேட்டர்ன், அதே வடிவமைப்பை தான் ஒரு மனுஷனுக்குள்ளாக ரட்சிப்பை கொண்டு வரதற்கு, அவனை புதுசா மாத்துறதுக்கு பயன்படுத்துகிறார். எக்கோ, ஆதியாகமத்திலே என்ன சத்தம் கேட்டதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல இருக்க போகுது. அதை தான் இப்ப என்ன பண்ண போறோம்? படிக்க போகிறோம். ரைட்டா? ஆழத்துல என்ன இருக்கு? இருள் இருக்கு. அது சாமியாரை வச்சுலாம் என்ன பண்ண முடியாது? விரட்ட முடியாது. பூஜை போட்டெல்லாம் என்ன பண்ண முடியாது? விரட்ட முடியாது. அதை அது போகணும் அப்படின்னா ஆழத்திலே செயல்படுகிற ஒரு ஆண்டவர், பரிசுத்தாவியானவர் 1ஆம் அதிகாரத்திலே எங்க செயல்பட்டார்? ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாசிங்க.
பூமியானது எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மை. நம்பர் 1 ஒழுங்கின்மையா இருந்தது. நம்பர் 2 எப்படி இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு. ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சு? ஒழுங்கின்மை, வெறுமை, அப்புறம் என்னது? இருள். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். கவனிங்க, நம்பர் 1 என்ன இருந்துச்சு? ஒழுங்கின்மை. நம்பர் 2 என்ன இருந்துச்சு? வெறுமை. நம்பர் 3 என்ன இருக்கு? இருள். இப்ப தேவன் எப்படி செயல்பட்டாரு? எங்க இருந்து வராரு? எங்க வராரு? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா எதை டீல் பண்றாரு? மேல இருந்து பார்க்கும் பொழுது ஒழுங்கின்மை, வெறுமை, இருள். நான் என்ன சொல்லணும்? என் வாழ்க்கை நிரப்பப்படணும், என் வாழ்க்கை மாறணும். ஆண்டவருடைய பேட்டர்ன் என்ன? எங்க டீல் பண்றாரு? அப்ப சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் எங்க அசைவாடினார்? ஆழத்தில் இருக்க ஜலத்தின் மேல என்ன பண்ணாரு? அசைவாடினார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுளுங்கும் போது என்ன பண்றாரு? எதை டீல் பண்றாரு? இருளை தான் டீல் பண்றாரு. அந்த பேட்டர்னை எங்க மாத்தல? உங்கள்கிட்ட என்று செயல்படும் பொழுது மாத்துவாரா? மாத்தல. அன்னைக்கு எப்படி உலகத்தோடு அவர் தொடர்பு கொண்டு செயல்பட்டாரோ அதே விதத்தில் தான் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் செயல்படுறாரு. நான் என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை நிரப்பப்படணும். ரைட்டு. ஆழத்துல என்ன இருக்கு? இருள் இருக்கு. என்ன சொல்லணும் ஆண்டவர்? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமை, அந்த அறிவு, அது ஒரு மனுஷனுக்குள்ள வரணும். அப்ப கடவுளை ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். யாரை அறிந்து கொள்ளணும்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். அதுதான் சுவிசேஷம். எப்படி நடக்கும்? மனித முயற்சியெல்லாம் நடக்கிறது இல்லை. அப்ப வெளிச்சம் உண்டாக கடவுது என்று கட்டளையிட்டார். அப்ப ஆதியில நம்ம ஆழத்துல இருக்கிற இருள் என்ன பண்ணுது? மாறுது. அப்படி மாறினா அடுத்தது என்ன நடக்கும்? வெளிச்சம் வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன வரணும்? அங்க ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மை சரியாயிருச்சுன்னா அடுத்தது என்ன வரும்? வெறுமை, நிறம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எல்லாம் புதிதாயின. கவனிங்க, ஆண்டவர் சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் பாவி என்று ஒப்புக்கொண்டு தேவனுடைய வெளிச்சத்திலே என்னை பார்க்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தில் இருந்து வருகிற வெளிச்சத்தை ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும்? அனுபவிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய வெளிச்சத்தை நம்முடைய இருதயத்திலே கட்டளையிட்ட பிற்பாடு இப்படிலாம் இருக்கும் பொழுது என்ன நடக்குது? நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுகிறோம். சபைக்குள்ளேயும் கொண்டு வரப்படுகிறோம். கட்டடத்துக்குள்ள இல்ல, சபைக்குள் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுகிறோம். சரி சொல்லுவோம். யாருக்குள்ள வரும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருந்தானா அவன் எப்படிதான் இருக்க முடியும்? பொது சிருஷ்டியா தான் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நுழையும் பொழுது பழையவைகளை கொண்டு போக முடியாது. பழையவைகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிற மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள நுழைய முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள நுழைய முடியாது. மறுபடியும் ஒருத்தர் வாசிங்க, நல்லா த்ரோ பண்ணி வாசி. இப்படி இருக்க எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சரி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய படைப்பாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் எல்லாம். இந்த புது படைப்பு எப்படி நடக்குது? நான் புதுசா எப்படி மறுபடியும் பிறக்கிறேன்? இந்த புது படைப்பு எப்படி நடக்குது அப்படின்னா, சுவிசேஷத்தை நான் கேள்விப்படும் மூலியமா நடக்குது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனா என்ன? இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனா இல்லையா கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? 15 எதை பத்தி பேசுது? ஆண்டவருக்கும் மனிதனுக்குமான இணைப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் என்னதுங்க? யோவான் 5வது அதிகாரம். திராட்சை செடி பார்த்துருக்கீங்களா? சரி, திராட்சை செடியிலேருந்து வருது. திராட்சை செடியிலேருந்து வரும். கொடி, திராட்சையோட என்ன இருக்கும்? கொடி இருக்கும். வழங்குதா? ரைட் ரைட். கவனிங்க, நானே மெய்யான திராட்சை செடி. சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றார். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்றாரு? அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே எப்படி இருக்கீங்க? தேவன் எப்படி சுத்தம் பண்றார்? உபதேசத்தின்படி சுத்தம் பண்றார். எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நினைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நினைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் என்ன பண்ண மாட்டீங்க? நானே திராட்சை செடி, நீங்கள் யாரு?
கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எப்படி கொடுப்பான்? மிகுந்த கனிகளை, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. கனிகள்லாம் இங்க என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகிமைக்கா நீ வாழ முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து எங்க போடுவாங்க? அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் என்ன பண்ணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதில்வோ அது உங்களுக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா எப்படிப்படுவாரு? மகிமைப்படுவார். அதான் ஃபேக்ட். எனக்கு சீஷராய் என்ன பண்ணி இருப்பீர்கள். திராட்சை செடி, அப்புறம் என்னதுங்க? கொடி. தோட்டக்காரர் யாரு? நான் யாரு? கொடி. செடி யாரு? இயேசு கிறிஸ்து. ரைட்டா? இப்ப நான் யாரோட இணைக்கப்பட்டிருக்கேன்? திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருக்கேன். நான் யாரு? கொடி. காரணம் என்ன அப்படின்னா, கனி வரணும். என்ன வரணும்? விலை வரணும். சரி, இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பது. ரைட்டு, கவனிங்க. இது எப்படிப்பட்ட உறவுன்னா, உயிருள்ள உறவு, லிவிங் ரிலேஷன்ஷிப். என்ன பண்ண உறவு? உயிர் உள்ள உறவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஐடியா, ஒரு கொள்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒருவர் கிறிஸ்தவத்துக்குள்ள வர முடியாது. ஒரு நபரை ஏற்றுக்கொண்டேன், அது இது உயிருள்ள ஒரு உறவு. கவனிங்க, உயிருள்ள உறவு வளருமா வளராதா? வளரும். அப்படின்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தேன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்டிருந்தேன்னா கண்டிப்பா நான் போன மாசத்தோட இந்த மாசத்துல வளர்ந்துருப்பேன். எத்தனை பேருக்கு புரியுது? கண்டிப்பா வளர்ந்துருப்பேன். அப்ப இது என்னன்னா, உயிருள்ள உறவு. நம்பர் 2, சட்டப்பூர்வமான உறவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி கடவுளுக்கு நான் பிள்ளையானேன் அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி என்ன கொடுத்தாரு? அதிகாரம் கொடுத்தாரா? பிச்சை போட்டாரா? அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா என்னன்னா, சட்டப்பூர்வமாக என்னை ஒரு உறவுக்குள் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலிலே என் பாவங்களை மன்னித்தார், என்னை பரிசுத்தமாக்கினார், பரிசுத்தாவியானவர் எனக்குள் தந்தார், என் கண்களை திறந்தார். அப்படி லீகலா சட்டப்பூர்வமா ஒன்னொன்னா செஞ்சு அவருக்குள்ள என்ன பண்ணிருக்காரு? கொண்டு வந்திருக்கிறார். சட்டப்பூர்வமாக நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. சட்டப்பூர்வமான உறவு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, செடியோடு கொடியாக நாம் சட்டப்பூர்வமான விதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ரைட்டா? புரியுதா? 3வது, சார்ந்து கொள்ளுகிற ஒரு உறவு. கொடி தனியா செயல்பட முடியுமா? சொல்லுங்க. அப்ப நான் கொடியாக இணைக்கப்பட்டிருந்தேன்னா நான் தொடர்ச்சியாக யாரை சார்ந்து கொள்வேன்? செடி. நான் யார்? இயேசு கிறிஸ்துவை எதுக்கெல்லாம் சார்ந்து கொள்வேன்? எல்லாவற்றுக்காகவும் சார்ந்து கொள்வேன். செடியை சார்ந்து கொள்வதன் மூலமாக என்ன வரும்? எனக்கு ஜீவன் வரும். அப்ப இது சார்ந்து கொள்வதற்கான ஒரு உறவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1980 ரசிக்கப்பட்டேன், அப்புறம் அப்படியே தான் இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆக்டிவ் ரிலேஷன்ஷிப். 2 இருக்கு, பேசிவ், ஆக்டிவ். எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் அப்படின்னு கடைசியாக எப்போ பேசுனீங்கன்னா, அது 5 மாதம் ஆச்சு. அவர் நெருக்கமான நண்பரா? அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம். அப்படி கிடையாது. இது ஒரு வளருகிற உறவு, அப்புறம் சார்ந்து கொள்ளுகிற உறவு. இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளாம கொடி வாழவே முடியாது. சில பேர் கடைசியா எப்ப ஜெபம் பண்ணீங்க, கடைசியா எப்ப பாவ அறிக்கை செஞ்சீங்க? போன நியூ இயருக்கு. அவங்க யாருக்குள்ள இருக்கிறாங்க? சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறாங்க? கடைசியா எப்ப பைபிள் வாசிங்க? போன வாரம். அவங்க எப்படி எதுக்குள்ள இருக்கிறாங்க? செடியை விட்டு கொடியை கட் பண்ணீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கும் அது? ரைட்டா? கவனிங்க. அடுத்தது, இந்த உறவு எப்படிப்பட்டதுன்னா, நொரிஷிங், அதாவது பிழைப்பூட்டுகிற, சீராட்டுகிற, தேவையெல்லாம் சந்திக்கிற ஒரு உறவு. நான் சொல்ல புரியுதா? இந்த சாரம் எல்லாம் எங்க வரும்? செடி தண்ணியை உறிஞ்சிச்சுன்னா அந்த சாரம் எங்க வரும்? கொடிக்கு வரும். செடி உரத்தை உறிஞ்சிச்சுன்னா அந்த சாரம் எங்க வரும்? செடி பச்சையா இருந்துச்சுன்னா எதுவும் பச்சையா இருக்கும்? சொல்லுங்க. அப்ப இது என்னுடைய சத்து, எனக்கு சத்துக்களை எல்லாம் தருகிற ஒரு உறவு. இயேசு கிறிஸ்துவ தாங்க வழிபடுறேன், ஆனா சமாதானம் வேணும்னா நான் உலகத்துக்குள்ள போவேன். அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவ கூட தான் இருக்கேன், இயேசுக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா சமாதானம் வேணும்னா எங்க போவேன்? நான் ஒரு அடிக்ஷன் வச்சிருக்கேன். நான் சமாதானம் வேணும்னா அந்த அடிக்ஷனுக்குள்ள போவேன். சந்தோஷம் வேணும்னா நான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். அப்படி கிடையாது. அப்படி கிடையவே
கிடையாது. இது சாரத்தை உறிஞ்சுகிற உறவு, உயிரோட்டம் உள்ள ஒரு உறவு, வளருகிற ஒரு உறவு, சட்டபூர்வமாக இணைக்கப்பட்ட ஒரு உறவு. அடுத்ததாக விளைவை உண்டு பண்ணுகிற உறவு, நீங்கள் கனி கொடுக்கும்படி. அப்ப அந்த உறவுல என்ன இருக்கு? கனி. ஏன் கிறிஸ்தவர் ஆனோம்? கிறிஸ்தவர் ஆயிட்டீங்களா? ஆமா. அப்படின்னா அங்க என்ன நடக்கணும் சொல்லுங்க? விளைவு இருக்கணும். சரி, மாம்பழம் காய்க்குது இல்ல? மாம்பழம் எங்க காய்க்குது? மாங்காய். சாப்பிட்றது யாரு சொல்லுங்க? மாம்பழத்துல மாங்காய் காய்ச்சாலும் நம்ம. அப்ப எந்த கனியுமே அந்த மரத்துக்கானது இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஏசு கிறிஸ்ட வந்துட்டாங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அது இல்லை கனி கொடுக்கறது. நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறது நான் சாரத்தை பெற்றுக்கொண்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் வாட்? நெக்ஸ்ட் கனி கொடுப்பது. அப்ப கனி கொடுக்கறதுனா என்ன? அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா என்ன இருக்கணும் சொல்லுங்க? பால கழிச்சு சொல்லுங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்களா சொல்லுங்க? இருக்கிறீங்களா? எத்தனை பிரசங்கம் சாப்பிட்றீங்க? உலகத்தையே மறந்து ஒரு அரை மணி நேரம் இங்கே தாங்க நிம்மதியாக இருக்கேன், கண்ணை அசந்தன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் எழுப்பிடுங்க. எவ்வளோ ஒரு நிம்மதி பார்த்தீங்களா? இவ்வளோ பிரசங்கம் கேட்டோம்னா விளைவு என்ன இருக்கணும்? கனி தர வேண்டும். அடுத்ததாக கொடியை சுத்தம் பண்ண வரா இல்லையா? வசனம் சொல்லுது, என் உபதேசத்தை கேட்கும் பொழுது எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கீங்க. என்ன சொல்றாரு? அந்த கொடியில காஞ்ச பகுதிகளை தோட்டக்காரர் சுத்தம் செய்வார். பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? அதுக்கு பேர் என்ன? ப்ரூனிங் அல்லது என்னது? கவாத் போன்றதும்பாங்க. தெரியுமா? அப்ப தோட்டக்காரரின் மூலமாக நான் சுத்திகரிக்கப்படுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நான் யாருக்குள்ள இருக்கேன்? யாருக்குள்ள இருக்கேன்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அப்ப புதிய சிருஷ்டினா எதுக்குள்ள வர்றது? இயேசுவுக்குள்ளாக வருவது. அதுதான் என்னதுங்க? புதிய சிருஷ்டி. அதை யார் மூலியமா செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் செய்யறாரு. அப்ப புதிய சிருஷ்டினா என்ன ஆகுதுன்னா, இது உலகம் மாதிரி கிடையாது. படைக்கப்பட்டு விழுந்து போன உலகம் இருக்கு இல்லையா, அது மாதிரி கிடையாது. புதிய சிருஷ்டி. உலகத்துல இருக்கிற பேட்டர்ன் எதுவும் நமக்குள்ள இருக்க கூடாது. கடைசியா பவுல் இதை எப்படி முடிக்கிறாரு? 2 கொரிந்தியர் புத்தகம் 3:18. இப்ப எனக்கு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிருங்க. வெளிச்சத்தை உண்டாக கடவுள்னு சொன்னாரு. கடைசியா எதை படைச்சாரு? ஆதியாகமத்துல வெளிச்சம் உண்டாக கடவுள்னு முதல்ல படைச்சாரு. கடைசியா எதை படைச்சாரு? மனுஷனை படைச்சாரு. மனுஷனை யாரு மாறி படைச்சாரு? தேவ சாயலாகவே படைச்சார். அதுதான் கடவுளுடைய சிருஷ்டியிலே பிரதானமானது, மகுடமானது. எது? மனிதனுடைய படைப்பு. நாம் எல்லாரும் சொல்லுங்க, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் கண்ணாடியில பார்க்கிற அந்த சாயலை போல மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். நாம் எல்லாரும் யார் யார் இருதயத்திலெல்லாம் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளையானாங்களோ அவங்கெல்லாம் புது சிருஷ்டியா இருக்காங்க. எத்தனை பேருக்கு புரியுது? புது சிருஷ்டியா இருக்கிறதுனா என்னன்னா கிறிஸ்துவுக்குள் வருவது. கிறிஸ்துவுக்குள்ள வருவதுனா என்னன்னா யோவான் 15 வாசம் இல்லையா, அதுதான் சட்டப்பூர்வமாக இணைக்கப்படுவது, ஸ்ட்ரக்சரலி அல்லது சட்டப்பூர்வமாக. அடுத்தது அது ஒரு உயிர் உள்ள இணைப்பு, சார்ந்து கொள்ளுகிற இணைப்பு, சாரத்தை பெறுகிற இணைப்பு, விளைவை உண்டு பண்ணுகிற இணைப்பு, சுத்திகரிக்கப்படுகிற ஒரு இணைப்பு. இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வந்துட்டாங்கன்னா அடுத்தது என்ன ஆகும்னா அவர்கள் மறுரூபமாகி கொண்டே இருப்பார்கள். எதை மாதிரி மறுரூபமாவாங்க? யாரை போல மறுரூபமாவாங்க? இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபமாவாங்க. இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நபர் தெரிவார். ஒரு நபரை நீங்கள் வேத புஸ்தகத்துல கண்டுபிடிக்காத வரைக்கும் நீங்கள் தேவ துணையோடு வேதத்தை வாசிக்க முடியாது. கர்த்தருடைய மகிமைனா என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்திலிருந்து வருகிற அறிவு. கிறிஸ்து தாழ்மையானவர், கிறிஸ்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும்படி வாழ்ந்தவர், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் நியாயாதிபதி, தேவன் பாவத்தை வெறுக்கிறார், வார்த்தையில் உண்மையுள்ளவர்,
தன்னில் தானே ஜீவன் உள்ளவர். இதெல்லாம் அவருடைய மகிமை. இது யார் மூலியமாய் தெரிந்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தெரிந்தது. வேதத்தை வாசிக்கும் பொழுது கண்ணாடியில ஒரு மனுஷன், கண்ணாடியில நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய முகம் தெரியும், ஆனா வேதத்தை வாசிக்கும் போது யாருடைய முகம் தெரியும்? ஆண்டவருடைய முகம் தெரியும். அப்ப தொடர்ச்சியாக தேவனை போல் மாறுகிற ஒரு அனுபவம். 6ஆம் நாள்ல யாரை படைச்சாரு? யாரை போலவே படைச்சாரு? அந்த சாயலிலே, அந்த சாயலாக உண்டாக்கப்பட்ட மனிதன் ஏதாவது பிழை இருந்துச்சா? பாவம் நுழைகிற வரைக்கும் பிழை இருந்துச்சா? இல்ல. ஆனா பாவத்துக்கு பிற்பாடு அங்க என்ன நடந்துச்சு? அந்த சாயலிலே என்ன வந்துருச்சு? பிழை வந்துருச்சு. இப்ப கடவுள் மறுபடியும் மனுகுலத்தோடு எப்படி செயல்படுகிறார்னா, ஆதியில செயல்பட்டது போலவே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறார். அப்போ 2 கொரிந்தியர் புஸ்தகத்துடைய பின்னணி அதுதான். அங்க அப்படியே அந்த எக்கோ வருது, வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் உண்டாக எங்க சொல்றாரு? இருதயத்தின் ஆழத்துல சொல்றாரு. வெளிச்சம் வந்த பிற்பாடு என்ன மாறும்? ஒழுங்கின்மை மாறும், ஒரு பெரிய நிறைவு வரும். வெளிச்சம் உண்டாகலன்னு அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறான். இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள மகிமையான அந்த அறிவின் ஒளி அங்க அவன் இருதயத்துல பிரகாசிக்குது. எல்லாம் சொல்லுங்க. அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. பிரகாசிக்கிற ஒரு ஒளியை தனக்குள்ள பெற்றுக்கொள்ளான், ரட்சிப்படையான், ஜீவன் வருது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான், நரகத்தை குறித்த பயம் அவனுக்கு போகுது, குற்ற மனசாட்சி நீங்க அவன் என்ன பண்றான்? சுத்திகரிக்கப்படுறான். பாவத்தின் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிற, தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளுகிற ஒரு என்ன பண்றான்? ஒரு ஆற்றலை தனக்குள்ளாக பெற்றுக்கொள்றான். அப்படி பெறும் பொழுது ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது ஒரு உறவிலே அவன் வைக்கப்படுறான். கடைசியில் அதனுடைய விளைவு என்ன? விழுந்து போன அந்த சாயலை மனிதன் தனக்குள்ளாக மறுபடியும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். எப்படி ஆதாம் பெற்றுக்கொண்டானோ அப்படி தேவனுடைய சாயலை தொடர்ச்சியாக அந்த ரட்சிக்கப்பட்ட மனிதன் தனக்குள்ளே பெற்றுக்கொண்டே இருக்கிறான். இது எங்க போய் முடிய போகுது? மகிமையிலே போய் முடிய போகுது. எத்தனை பேருக்கு புரியுது? கண்களை மூடுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும், புதிய சிருஷ்டியா என்ன மாற்றணும். புதிய சிருஷ்டியா மாத்திருந்தா யாருக்குள்ள இருப்போம்? கிறிஸ்துவுக்குள்ள இருப்போம். என்ன நடந்துகிட்டே இருக்கும்? மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கும். புதிய சிருஷ்டியா நான் மாற முடியுமா? முடியாது. சர்ச்சைக்கு நான் வேணா வரலாம், புதிய சிருஷ்டியா மாற முடியுமா? முடியாது. அப்ப வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணணும்? கட்டளை இடணும். ஆண்டவருடைய வார்த்தை தான் ஒரு மனிதன் என்ன பண்ணுது? கொண்டு வருது. கண்களை மூடுவோம், யோசிச்சு பார்ப்போம். யோசிச்சு பார்க்குறீங்களா? புது சிருஷ்டியா மாறிட்டேன்னா யோசிச்சு பார்க்குறீங்களா? புது சிருஷ்டியா மாறி இருக்கேனா? பழையவைகள் ஒளிந்து போனதா? பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை எனக்குள்ள வந்துச்சா? கடவுளுடைய மகிமையை தேடுகிற ஒரு வாழ்க்கை எனக்குள்ள வந்துச்சா? கடவுளை என்னால் அறிஞ்சிக்க முடியுதா? வெளிச்சத்தை அனுபவிக்கிறேனா? இதுதான் கிறிஸ்தவம் அப்படிங்கிற அந்த இது எனக்கு இருக்கா? இதுதான் உபதேசம், இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் வாழ்க்கை, இது இப்படிதான் வாழ்றேன், இப்படிதான் முடிய போகுது, அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? வெளிச்சம் இருக்கா? நம்முடைய செய்கைக்கெல்லாம் காரணங்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து நமக்கு தெரிகிறதா?